என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, நாளைக்கு 30ஆம் தேதி முதல்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றியுள்ள சங்கங்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு நாளைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதா இருந்தது. அது கிடையாது, தற்காலிகமாக அது நிறுத்தி வச்சுருக்காங்க. அடுத்த மாதம் ஜனவரி 18ஆம் தேதி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதா இருக்காங்களாம். சில கோரிக்கையை முன் வச்சு அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதா இருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய முதல்தூர் வட்டார சங்கத்தில் உள்ள தலைவர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு, தம்பி இந்த விஷயத்தை உடனே நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே 23ஆம் தேதி நடத்தின அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் சொல்லியிருந்தோம், 30ஆம் தேதி நடத்துகிறதா சொல்லியிருந்தோம். அது தற்காலிகம் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதனால் ஜனவரி 18ஆம் தேதி தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால் நம்ம ஊடகத்தில் இந்த விஷயத்தை உடனே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த காணொலி எமர்ஜென்சியாக நான் அந்த காணொலி பதிவு செஞ்சுருக்கேன். அதனால் நாளைக்கு முதல்தூர் நடைபெற இருக்கக்கூடிய கூட்டம் கிடையாது, தடை செய்யப்பட்டிருக்குது. அதனால் யாரும் மக்கள் முதல்தூர் வர வேண்டாம் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை இந்த காணொலியில் வச்சுக்கிட்டு, வேறு எதுவும் தகவல் என்றால் நான் அடுத்த ஒரு காணொலி பதிவு செய்கிறேன். இன்று தம்பி தீபக் பாண்டியனோட பெயரில் பார்த்திங்கன்னா ஒரு நூலகம் திறப்புலாவானது மதுரை அலுவலோடு அருகே நடைபெற்றது. அதோட காணொலியில் பதிவு செய்கிறேன், பாருங்கள். நன்றி.
இந்த பக்கம் வந்து கூப்பிடுறேன் ஜி. அதான் இருந்தேன், இந்த கடைக்கு வந்து கூப்பிடுறேன் ஜி. உட்காந்துருக்கேன்.
சமூகத்தின் விடுதலைக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம். தனிநபர் சுதந்திரம் எங்களோட இலக்கே கிடையாது. எங்க மக்கள் எங்கெல்லாம் அடிபட்டுறாங்களோ அங்கெல்லாம் எங்களோட கால்கள் பயணிக்கும். பசுபதி பாண்டியரோட கொள்கைகள் தியாகி முத்துமலரோட பாதையில நாங்க பயணிப்போம். இளைஞர்கள் என்ன பின்பற்ற இளைஞர்கள் யாரும் மத அருந்தக்கூடாது, போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடாதுன்னு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி பின்பற்ற இளைஞர்கள்